Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆன் கொடுங்க. போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டாடா ஐபிஎலோட 59வது T20 மேட்சை பார்த்தா பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் இவங்களுக்கு இடையில தான் நடக்க இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்கே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேட்ச் எங்க நடக்குது, என்னைக்கு நடக்குதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மே 10ஆம் தேதி வந்து நடக்க இருக்கு. டைமிங் பார்த்தோம்னா இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குங்க. ஸோ வேணுவை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இப்போ அடுத்த நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பிச்சை செக் பண்ணி எதுக்கு சாதகமா இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டையும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம டாஸ் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு டீம்ல இருந்து யார் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க, யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம ரெண்டு டீமோட பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம குபேர ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் டியோ ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டியோனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா காமனா அப்படி ஒரு 5 பேர் வந்து கொடுத்துருவாங்க. இந்த 5 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயரை மட்டும் நீங்க பிக் பண்ணி ப்ளே பண்ணா போதும், அதிக மணி வின் பண்ணலாம். அதாவது நீங்க ஒரு பிளேயரை பிக் பண்றீங்க, இப்போ கிளாஸ்ல பிக் பண்றீங்கன்னா ஆப்னோட அகர்வா பிக் பண்றாங்க. இப்போ ரெண்டு பிளேயரும் எடுத்துக்க பாயிண்ட் கால்குலேஷன் வச்சு யார் அதிக பாயிண்ட் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வின்னிங் கொடுப்பாங்க. இதே டியோ ப்ரோவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து ஸ்டெப் 1ல இருந்து ஒரு பிளேயரும் ஸ்டெப் 2ல இருந்து ஒரு பிளேயரும் நீங்க வந்து பிக் பண்ணணும். பிக் பண்ணி 2 பிளேயரும் எடுத்திருக்க பாயிண்டை வந்து ஒன்னா சேர்த்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆப்னன்ட் டீம்ல 2 பேர் பிக் பண்ணிருப்பாங்க. அவங்க எடுத்திருக்க பாயிண்டையும் நீங்க எடுத்திருக்க பாயிண்டையும் கால்குலேட் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. ஸோ மறக்காம நம்ம குபேர ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் GST அப்படிங்கிறது ஒன்று சுத்தமே கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணி அது எவ்வளவோ இருந்தாலும் சரி, அது GSTங்கிறது இவங்க வந்து 1 ரூபா கூட பிடிக்கிறது இல்லை. ஸோ மறக்காம நம்ம குபேர ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, பார்த்த 2 டீமோட பிளேயிங் லெவல்ல யார் இருக்கா அப்படின்னு டீட்டெயில பார்ப்போம். இதுல CSKவோட பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் அஜன்கே ரஹேனா, ருத்ராஜ் கைக்வாட், டேரில் மிச்சல், ரவீந்திர ஜடேஜா, சிவம் தூபே, மகேந்திர சிங் தோனி, மொயின் அலி, ஸ்டான்னர், துஷா தேஷ்பாண்டே, சதுல் தாகூர், ரிச்சர்ட் கல்சன் அண்ட் சிம்ரத் சிங் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னையோட பிளேயிங் லெவல வந்து இருக்காங்க. ஓகே, பாரதாவத்துக்கும் குஜராத்தோட பிளேயிங் லெவல்ல சுமன் கில், விட்மின் சாய் சுதர்சன், ஷகர் கான், டேவிட் மில்லர், ராகுல் டிவாட்டியா, ரஷித் கான், நூர் அகமது, மோஹித் சர்மா, ஜோசப் லிட்டல், உமேஷ் யாதவ் அண்ட் மனோகர் அபினவ் மகாரா வந்து இம்பேக்ட் பிளேயரா அந்த டீம் வந்து இருக்காருங்க. ஓகே, பாரதா வந்து பாத்தீங்கன்னா பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து 1 by 1 பார்ப்போம். ஓகே, இப்போ GTயோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். இதுல வந்து விட்மின் ஷாவை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 19 மேட்ச் பிளே பண்ணி 371 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 28ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. இதுல 2 இன்னிங்ஸ்லுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான வச்சிருக்காரு. ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் வெனோன்னு எடுத்துட்டீங்கன்னா 19 மேட்ச் பிளே பண்ணி 307 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 2 மேட்ச்ல மட்டும்தாங்க ஒரு 50+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் அதே 2 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 25+ ரன் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட இவர் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் ஸ்கோர் சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தான் வந்து வச்சிருக்காரு வந்து சொல்லலாம். இப்போ அடுத்ததாக சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 14 மேட்ச் பிளே பண்ணி 348 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல 27ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காருங்க. இந்த ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. வெனோவை பொறுத்த வரைக்கும் 18 மேட்ச் பிளே பண்ணி 975 ரன்னுங்கிறத அடிச்சிருக்காரு. 69ங்கிறத ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெனோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா வச்சிருக்காரு. 2 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ரொம்ப சூப்பரா ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இவரெல்லாம் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெயிட்ல 3 மேட்ச் பிளே பண்ணி 115 ரன் வந்து வச்சிருக்காரு. போத் 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்டா வந்துருக்காரு. ஹெட்டோட பார்த்திருக்கோம். வெறும் எடுத்துட்டீங்கன்னா 11 மேட்ச் பிளே பண்ணி 500 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எல்லா மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலயுமே வந்து ரொம்ப சூப்பரான ரெக்கார்டா வச்சிருக்காரு. மேட்ச் 30+ ரன்னுக்கு மேலதான் ஒரு ஆவரேஜா வந்து வச்சுட்டு இருக்காருங்க.
இப்போ ரீசெண்ட் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. இப்போ அடுத்ததா சகூர் கான். சகூர் கானை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 4 மேட்ச் பிளே பண்ணி 63 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 40+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பெரிய ஒரு கடை இல்ல. வேணும்னு எடுத்துட்டீங்கன்னா 8 மேட்ச் பிளே பண்ணி 133 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு ஒரே ஒரு மேட்ச்ல தான் ஒரு 50+ ரன் போட்டிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு ஒரே ஒரு மேட்ச்ல தான் ஒரு 40+ ரன்ங்கிறத அடிச்சிருக்காருங்க. ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. ஓகே, அடுத்த டேவிட் மில்லர். டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 19 மேட்ச் பிளே பண்ணி 439 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 40 வந்து ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 167 ரன் அடிச்சு 6 மேட்சுக்கு வந்து 167 ரன்ங்கிறது அடிச்சிருக்காரு. 24 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இதுல பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப 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 சூப்பரா ரெக்கார்ட் வச்சிருக்காரு. 45 வந்து ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. பாரத வெனுவை பொறுத்த வரைக்கும் 14 மேட்ச் பிளே பண்ணி 302 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு 6-7 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் 6 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன்கள் வந்து எடுத்திருக்காருங்க. ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. இவரும் வந்து ஒரு டிஃபரன்ஸிஃபிக்கா கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ராகுல் திவாட்டியா. ராகுல் திவாட்டியா பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 13 மேட்ச் பிளே பண்ணி 74 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்ல பெரிய எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. பவுலிங் அம்சம் வந்தோம்னா 4 மேட்சுக்கு 5 விக்கெட்டும் 2 மேட்சுக்கு 3 விக்கெட் 2 இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் பதிவு வந்திருக்காரு ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும். வெறும் எடுத்துட்டீங்கன்னா 18 மேட்ச் பிளே பண்ணி 124 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. பிளஸ் 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல பேட்டிங் ஆர்டர்லயும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜா ஒரு 20+ ரன்ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்துட்டு இருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 16 மேட்ச் பிளே பண்ணி 16 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் 129 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 9 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்லுமே ஒரு நல்ல ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ வெறும் எடுத்துட்டீங்கன்னா 15 மேட்ச் பிளே பண்ணி 17 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் 56 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 5 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 11 மேட்சுக்கு 12 விக்கெட் வரையும் இருக்காரு. ஸோ போத் ரெண்டுலுமே ஹெட் வெட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிறத கம்பல்சரி பதிவு பண்ணிட்டு வராருங்க. பாரத மோஹித் சர்மா. மோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 5 மேட்ச் பிளே பண்ணி 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மேட்சுக்கு 3 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட்டுங்கிறத பதிவு பண்ணிட்டு இருக்காரு. வெனுவை எடுத்துட்டோம்னா 14 மேட்ச் பிளே பண்ணி 26 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 5 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 11 மேட்சுக்கு 21 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ வெனு பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்டா வச்சிருக்காரு. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்றாங்க பட்சத்தில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா நூர் அகமது. நூர் அகமதை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 1 மேட்சுக்கு 1 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 1 மேட்சுக்கு 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் 11 மேட்ச் பிளே பண்ணி 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 1 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 9 மேட்சுக்கு 9 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிறத பதிவு பண்ணிட்டு வராருங்க. ரீசெண்ட் ஃபார்ம் வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. அது ஜோஸ் வாலிட்டர் பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் 1 மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் 6 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 1 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ரெண்டுலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான விக்கெட் ஆப்ஷன் தான் வந்து வச்சிருக்காரு. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரை எடுத்துருக்காரு. அதிகபட்சம் 4 அல்லது 3 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காருங்க. இவரெல்லாம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த வந்து உமேஷ் யாதவ். உமேஷ் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 18 மேட்ச் பிளே பண்ணி 14 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 12 மேட்சுக்கு 8 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிறத மஸ்ட் கம்பல்சரியா பதிவு பண்ணிட்டு வராரு. இது வேணும்னு எடுத்துட்டீங்கன்னா 5 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. ஓகே, அடுத்ததா பார்த்தோம்னா அபினவ் மனோகர் பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 1 மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு. அது 12 ரன் வரைக்கும் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெனுவை எடுத்துட்டீங்கன்னா 6 மேட்ச் பிளே பண்ணி 117 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச்ல 2 இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 3 மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிட்டு இருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே ஒரு சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. இப்போ அடுத்த சென்னையோட
பிளேயர் ஸ்டேர்ஸை ஒன் பை ஒன்னா வந்து பார்ப்போம். அஜன்கே ரஹீனா பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 56 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல சேன் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 25+ ரன்னுங்கிறத அடிச்சிருக்காருங்க. ஸோ ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 12 மேட்ச் பிளே பண்ணி 452 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் இதுல வந்து ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 45ங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரை வந்து வச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுங்கிறது வந்து ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. சேன் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மேட்சுக்கு 4 மேட்ச்ல ஒரு 30+ ரன்னுங்கிறது ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட வெனுல 2 இன்னிங்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்டா வச்சிருக்காரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்ததான் ருத்ராஜ் கைக்வாட பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 6 மேட்ச் பிளே பண்ணி 350 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப 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 சூப்பரான ரெக்கார்ட் தாங்க வச்சிருக்காரு. வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 மேட்சா பிளே பண்ணிருக்காரு, அது 118 ரன் வச்சிருக்காரு. சேம் இதுலயும் ரொம்ப ரொம்ப சூப்பரா வச்சிருக்காரு. அட்லீஸ்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாரு, அது இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல இவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஸ் பேக்கா இருக்கும். ரீசன்ட் ஃபார்ம்லாம் ரொம்ப 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 சூப்பரான ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. அடுத்ததா டெரல் மெச்சலை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல ஒரு மேட்ச் பிளே பண்ணிருக்காரு, அது 24 ரன் அடிச்சிருக்காரு. பிளஸ் ஒரு விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் பிளே பண்ணி 35 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அந்த 35 ரன்னும் சேன் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது தான் எடுத்திருக்காருங்க. ஸோ இவர் சேன் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாருக்கும் போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. சிவம் துபே பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 6 மேட்ச் பிளே பண்ணி 122 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ 2 இன்னிங்ஸ்ல சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 30+ ரன்னுங்கிறத வந்து ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. ஸோ வெனு எடுத்துட்டோம்னா 2 மேட்ச் பிளே பண்ணி 59 ரன் வந்து வச்சிருக்காரு. அதுவும் சேன் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது ஒரு 30+ ரன்னுங்கிறத வந்து ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. இவர் வந்து சேன் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாரு பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. இப்ப அடுத்த வந்து பார்த்தோம்னா மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 6 மேட்ச் பிளே பண்ணி 22 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் வெட்ல ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் பிளே பண்ணி 99 ரன் அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. இவர் மோஸ்ட்லி பேட்டிங் ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணுவாரு அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. அடுத்ததா ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 5 மேட்ச் பிளே பண்ணி 67ங்கிற ரெக்கார்ட் வந்து எடுத்திருக்காரு. சரி, 67ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல பிளஸ் 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கட்டும் சேன் இன்னிங்ஸா இருக்கட்டும் பேட்டிங் ஆர்டர்ல மினிமம் 20+ ரன்னுங்கிற வந்து ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. அடுத்ததா வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 மேட்ச் பிளே பண்ணி 16 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ வெனுலையும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காருங்க. பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் மினிமம் 20+ ரன் வந்து எடுத்துறாரு. பவுலிங் ஆப்ஷன்லையும் 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துட்டு வர்றாரு. அடுத்ததா மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 4 மேட்ச் பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் 79 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல சேன் இன்னிங்ஸ்ல இவர் பேட் பண்ணும்போது 2 மேட்ச் சேர்த்து ஒரு 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வச்சு எடுத்திருக்காரு. பவுலிங் ஆப்ஷனுக்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்சுக்கு 2 விக்கெட்டும் சேன் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. சேம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாருங்கிற பட்சத்தில் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. வெனு எடுத்துக்கிட்டோம்னா 2 மேட்ச் பிளே பண்ணி 23 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்தவரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி பெருசா ஒன்றும் இல்லை. அடுத்த மிச்சல் ஸ்டானர் பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்ல. மேட்ச் ஆடிக்க விக்கெட் அடிச்சாங்க பேட்டிங் ஆடுறேன்னு சொல்லி எந்த ஒரு ரெக்கார்டும் அவருக்கு வந்து பெருசா இல்லைங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்தாரு. பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் 11 ரன்ல இருந்து 20+ ரன் வரையும் அடிச்சிடறாருங்க. அதான் துஷார் தேஷ்பாண்டே ஹெட் வெட்ல 4 மேட்ச் பிளே பண்ணி 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல சேன் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்ணும்போது 3 மேட்ச்ல 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் பிளே பண்ணி 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. சேன் இன்னிங்ஸ்ல தான் மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிறத பதிவு பண்ணிட்டு வராரு. ஸோ போத் 2லயுமே வந்து சேன் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. ஸோ சேன் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்றாங்க பட்சத்தில் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பரான ஃபார்ம் தான் இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. அந்த விக்கெட் ஆப்ஷன் எல்லாம் வந்து சேன் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்ணும்போது அந்த விக்கெட் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ இவரை வந்து சேன் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க போது டிஃபரன்ஸ் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க அடுத்த சர்துல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 3 மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் 2 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஸோ இவர் வந்து பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் எடுத்துட்டீங்கன்னா 6 மேட்ச் பிளே பண்ணி 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் 10 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஸோ வெனுலையும் வந்து பாத்தீங்கன்னா சேன் இன்னிங்ஸ்ல இவர் பவுல் பண்ணும்போது விற்பனை கொடுத்து பாருங்க. மேட்சுக்கு 2 விக்கெட்டுங்க பதிவு பண்ணிட்டு வராரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிறது வந்து எடுத்துட்டு வராரு. ரீசன்ட் ஃபார்மே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. அடுத்ததா ரிச்சர்ட் கில்சனை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் இதா இருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். அடுத்ததா சிம்ரத் சிங்கை பொறுத்த வரைக்கும்
ஹெட்வர்டா இருக்கட்டும் பெனுவா இருக்கட்டும் இது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். பட் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம் தான் இருக்காரு. மேட்சுக்கு 1-2 விக்கெட் வரையும் எழுதிட்டு இருக்காருங்க. இப்போ அடுத்த பிளேயர் பேட்டில் வந்து பார்ப்போம். அதாவது ரெண்டு டீமோட பிளேயிங் லெவலில் யார் யார் இருப்பாங்க, அவங்களோட பிளேயர் ஸ்டாட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இதில் வந்து பிளேயர் பேட்டில் யார் யாருக்கு பேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஜன்கே ரஹேனை பொறுத்த வரைக்கும் உமேஷ் யாதவ் கிட்ட 14 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. மோஹித் சர்மாட்ட 10 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. ரஷித் கான்ட்ட 8 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. சாய் கிஷோர்ட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரஷித் கான் அண்ட் அஜன்கே ரஹேனா இவங்களுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா ருத்ராஜ் கைக்வாட பொறுத்த வரைக்கும் ராகுல் டிவாட்டியா கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. உமேஷ் யாதவ் கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. மோஹித் சர்மாட்டும் 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. நூர் அஹமத்கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறையும், ரஷித் கான்ட்ட 8 இன்னிங்ஸ்ல 2 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இதுல நூர் அஹமத் அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் ஆர் மோஹித் சர்மா ஆர் ருத்ராஜ் கைக்வாட் இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அந்த மாதிரி டேரில் மெச்சலை பொறுத்த வரைக்கும் ஜோசோ லிட்டல்கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. ரஷித் கான்ட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ டெரில் மிச்சல் ஆர் ஜோசோ லிட்டர் ஆர் ரஷித் கான் ஆர் ஜோசோ லிட்டருக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே பொறுத்த வரைக்கும் நூர் அஹமத் கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. ரஷித் கான்ட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட இதுல வந்து பார்த்தீங்கன்னா நூர் அஹமத் அண்ட் சிவம் துபேக்கு வந்து ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா விட்டமின் ஷா பொறுத்த வரைக்கும் ஜடேஜா கிட்ட 6 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. தீபக் சஹார்கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 3 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா விட்டமின் ஷா தீபக் சஹா விட்டமின் ஷாக்கு வந்து பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த சிவம் கில்லை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா கிட்ட 7 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. சதுல் தாக்கூர்கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 2 முறையும், தீபக் சஹார்கிட்ட 10 இன்னிங்ஸ்ல 4 முறையும் விக்கெட் இழந்திருக்காங்க. அதே ஸ்டாண்டர்ட்ட 14 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. துஷார் தேஷ்பாண்டே கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அண்ட் சுமன் கில் ஆர் சதுல் தாக்கூர் ஆர் சுமன் கிலுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ஹகூர் கானை பொறுத்த வரைக்கும் தீபக் சஹார்கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. முகேஷ் சௌத்ரி கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. லெப்ட் ஆர்ம் மீடியம் பவுலர் கிட்ட 25 இன்னிங்ஸ்ல 9 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஓகே, அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா கிட்ட 17 இன்னிங்ஸ்ல 3 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. அடுத்ததா தீபக் சஹார்கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறையும், மொயின் அலிட்ட 14 இன்னிங்ஸ்ல 2 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. அதே ஸ்டாண்டர் எடுத்துக்கிட்டோம்னா 6 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. துஷார் தேஷ்பாண்டே 1 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ஸ்டாண்டர், அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா மொயின் அலி ஆர் ஸ்டாண்டர் இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது 2 டீமோட பிளேயிங் லெவலில் யார் யார் இருக்காங்க, இந்த பிளேயிங் லெவலில் இருக்கவங்களோட பிளேயர் ஸ்டாட்ஸ் அண்ட் பிளேயர் பேட்டிலே வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இதுல வந்து ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம், ரிஸ்கா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத டெய்லியில வந்து பார்ப்போம். இதை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது சுமன் கில், ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் விட்டமின் ஷா இவங்க 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதை ரிஸ்கா ட்ரை பண்றேன் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற பட்சத்துல ரவீந்திர ஜடேஜா, டேரில் மிச்சல் அண்ட் சாய் சுதர்சன், ராகுல் டிவாட்டியா அண்ட் சதுல் தாக்கூர் இவங்க 5 பேர்ல இருந்து யாராச்சும் 2 பேருக்கு வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டிஃபரெண்ட் பிக்கா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.